அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் அனீமிக்கா இருப்பாங்க. அதாவது அயர்ன் சத்து குறைபாடு இருக்கும். அப்படி இந்த மாதிரியான சத்து குறைபாடு வருவதற்கான காரணம் என்ன? சில பேருக்கு வைட்டமின் குறைபாடு இருக்கும். அப்போ வைட்டமின் குறைபாடுனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ஜெனரல் பிசிஷியன் பொது நல மருத்துவர் டாக்டர் பிரவலிகா நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். பொதுவாக பொதுநல மருத்துவர்கிட்ட வரக்கூடியவர்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா அனீமியா இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி காமன். தட் இஸ் ரத்த சோர்வு இல்லைன்னா ரத்தம் கம்மியாக இருக்கிறது. டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டிஸ்ன்றது சக்கரை நோய்ன்றது ரொம்பவே காமனாக பார்க்குறோம். பிபி, ஹைப்பர் டென்ஷன், நாட் ஓன்லி எல்டர்லி, இப்போ யங் ஏஜ் யங் ஆன்செட் ஹைப்பர் டென்ஷனும் நம்ம ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம். தைராய்டு டிஸார்டர்ஸ் இன்க்ளூடிங் ஹைப்போதைராய்டிசம் எஸ்பெஷலி பெண்களில் ஃபீமேல்ஸில் காமனாக பார்த்துட்ருக்கோம். வைட்டமின் டி டெஃபிஷியன்சின்றது ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அனீமியா அப்படின்றது. அப்போ அனீமியா அப்படின்றது அதிகமாக பார்க்கப்படுது அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கா, பெண்களுக்கு நிறையா இருக்கா? ஃபஸ்ட்டு அனீமியானா என்னன்னு நான் சொல்கிறேன். நம்ம ரத்தத்தில் நிறைய அணுக்கள் இருக்குங்க. நம்ம அந்த அணுக்களில் ஒரு பகுதி தான் இந்த ரெட் பிளட் செல்ஸ் இல்லைன்னா சிகப்பு அணுக்களை நம்ம சொல்கிறோம். இந்த சிகப்பு அணுக்களில் தான் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடம்புல ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது த்ரூ அவுட் யுவர் பாடி. பிரெயின், ஹார்ட், லங், கிட்னி எல்லாம் எவ்ரி செல் ஆஃப் த பாடிக்கு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் டெலிவரி கொடுக்குது ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இது கம்மியாக இருந்தால் டெஃபினட்டாக ஆக்சிஜன் டெலிவரியும் கம்மியாகுது அண்ட் ஹென்ஸ் அதோட ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. அனீமியானா என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் வேல்யூ பொறுத்து நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 12 grams per deciliter இருந்தால் அது அனீமியான்னு சொல்கிறோம். இதுவே மேல்ஸில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 13 grams per deciliterன்றது நம்ம அனீமியான்னு சொல்கிறோம். இட் ஹாஸ் பிகம் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரீசெண்ட் சர்வே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அமாங் பெண்கள் ஃபீமேல்ஸ் ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 49 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 52% வந்து அனிமிக்காக இருக்காங்க. அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி நம்ம பேசுகிறது இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக இது பெண்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. இதுக்கு வரத்துக்கான காரணம் என்ன டாக்டர்? அடிப்படையில் அனீமியா இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாங்க. பட் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்குறது வந்து நியூட்ரிஷனல் அனீமியான்னு சொல்கிறோம். தட் இஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ்னால வரக்கூடிய அனீமியா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி, வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி இல்லைன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். வை அயன் இஸ் காசிங் அனீமியா பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன அந்த ஹீமோக்ளோபினோட மேஜர் பார்ட் வந்து இந்த அயன் தான். இட் இஸ் அன் அயன் கண்டெய்னிங் ப்ரோட்டீன். ஸோ அயன் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபினும் கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த டெஃபிஷியன்சி ஏற்படுது. அனீமியா அயன் டெஃபிஷியன்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிறதே கம்மியாக எடுத்துகிட்ருக்கீங்க. டயட்ரி இன்சஃபிஷியன்சி, உங்கள் டயட் பேலன்ஸ்டாக இல்லை. நம்பர் 2 இன்க்ரீஸ் டிமாண்ட் இருக்குது. உங்கள் பாடிக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது. டியூரிங் பியூபர்ட்டி இல்லைன்னா டியூரிங் ப்ரெக்னன்சி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படலாம். தேர்ட் வந்து இன்க்ரீஸ்டு லாஸ், அதிகமாக நமக்கு லூஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அமாங் அடலசன்ட் ஃபீமேல்ஸில் இருக்கிற நிறைய எக்ஸசிவ் ப்ளீடிங்னால அனிமியா வரலாம். ஹெமராய்ட்ஸ் இல்லைன்னா பைல்ஸ்னால வரலாம். வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹுக்வர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் மோர் காமன்லி சீன் இன் சில்ட்ரன்னால கூட அனிமியா வரலாம். இதுவே நீங்கள் B12 ஏன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இட் இஸ் சீன் இன் வீகன்ஸ் இல்லைன்னா வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த B12 டெஃபிஷியன்சி வருது. வை ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் மோர் ரிச் இன் நான்-வெஜிடேரியன் ஃபுட். மில்க் இல்லை மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் சீஸ், எக்ஸ், சிக்கன், ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி சாப்பாடு வகையில் அது அதிகமாக இருக்குது. ஸோ வீகன்ஸ் ஆர் வெஜிடேரியன்ஸ் ஆர் அ லிட்டில் ப்ரோன் ஃபார் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி. சில மாத்திரைகள் லைக் நிறைய பேர் இந்த அசிடிட்டிக்கான மாத்திரை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அந்த ட்ரக்ஸ் அப்யூஸ் பண்ணும்போது கூட இந்த B12 அப்சார்ப் ஆகாது இன்டெஸ்டைனில். ஸோ கம்மியாக இருக்கலாம். இன்டெஸ்டைனில் தான் அப்சார்ப் ஆகுது. ஸோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ் லைக் மால் அப்சார்ப்ஷன் சின்ரோம் இல்லை இன்டெஸ்டைனில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க இல்லை இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீசஸ் இந்த மாதிரி ஒரு ரீசனில் கூட நம்மளுக்கு B12 கம்மியாக இருக்கலாம். லாஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக் டெஃபினட்டாக உங்களுக்கு அனிமியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நம்ம அந்த நியூட்ரிஷனில் பார்த்துட்ருக்கோம். அதர் காசஸ் ஆஃப் அனீமியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நத்திங் பட் உங்களோட பிளட் செல்ஸ் வந்து சீக்கிரமாக அழியிறது. இட் கெட் டெஸ்ட்ராய்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் த லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறமா அனீமியா ஆஃப் க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் டியூரிங் ப்ரொலாங்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் HIV இல்லைனா டியூபர்குலோசிஸ் இல்லை எண்டோகார்டைட்டிஸ் இல்லைனா க்ரானிக் கிட்னி டிசீஸ் இல்லை லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த அனீமியான்னு சொல்கிறோம். லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வந்து இந்த போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ போன் மேரோ டிசீசஸ் இன்க்ளூடிங் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் இல்லை குறிப்பிட்ட கேன்சர்ஸ்னால கூட நம்மளுக்கு அனீமியாவாக ப்ரெசென்ட் பண்ணலாம்.
அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் உடலில் வரும் டாக்டர்? காமனாக நம்ம பார்க்குறது வந்து ஈஸி ஃபட்டிகபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சொல்கிறாங்க, டாக்டர் இதுக்கு முன்னாடி நாங்கள் ருட்டீனாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் ஆஃப் லேட்டாக என்னால் செய்ய முடியல, இல்லை நான் ஈஸியாக டயர்ட் ஆகிட்டுருக்கேன், சின்ன வேலை பார்த்தாலும் ஐம் கெட்டிங் டயர்ட் ஈஸிலின்றது ஒரு காமன் சிம்டம். செகண்ட் வந்து கிடினஸ், மயக்கமாக இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலும் இல்லை ஒரு படி ஏறினாலும் எனக்கு மூச்சு வாங்குது, என்னால் மூச்சு எடுக்க முடியல, பிரெத்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து ஸ்கின் அண்ட் நெயில் சேஞ்சஸ். எக்ஸாம்பிள், பிரிட்டில் நெயில்ஸ், ஈஸியாக உடையிறது, நெயில்ஸ் உடையிறது. ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ் வில் டெல் யூ பேலாக இருக்குங்க, ஐ ஹவ் நோட்டிஸ் மை நெயில்ஸ் பிகமிங் வெரி பேல் அப்படின்பாங்க. தேர்ட் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் மவுத் கிராக்ஸ் இல்லைன்னா அல்சர்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்திங் வி see in children more often வந்து பைக்கான்னு சொல்லுவோம், PICA. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரேவிங் ஃபார் நான் நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ். அப்படின்னா கிளே, மண், பேப்பர் இதோட ஒரு கிரேவிங் இருக்கும், கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் அந்த பிஹேவியர், அண்ட் இட் இஸ் கேன் பி அன் இண்டிகேஷன் ஃபார் அனீமியா. சிவியர் அனீமியா பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் ஈவன் லீட் டு கார்டியாக் ஃபெயிலியர் ஆர் ஹார்ட் ஃபெயிலியர். Special conditions like pregnancy is a different entity, all of it. Few to mention அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமெச்சூர் டெலிவரி, இல்லை பிறக்கும் போதே குழந்தையோட பர்த் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கும். தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த திங்ஸ் தட் ஹேவ் டு பி கெப்ட் இன் மைண்ட் டியூரிங் ப்ரெக்னென்சி வித் அனீமியா. அனிமியா அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட அதனுடைய பிரச்சனை அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த அறிகுறிகள் வரும்போதே உடனடியாக மருத்துவர்கள்ட்ட வரும்போது அதை உடனே சரி செய்ய முடியுமா, பேலன்ஸ் கொண்டு வர முடியுமா? இட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் அனீமியா அண்ட் தி சிவியாரிட்டி ஆஃப் அனீமியா. அதை சொல்ல தான் நம்ம சில ரத்த பரிசோதனை பண்ணுவோம். நீங்கள் காமனாக பார்த்துப்பீங்க, ஒரு நார்மல் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இல்லை ஒரு ஹீமோகிராம் அண்ட் சொல்கிறதுலேயே நிறைய பேர் இதை பற்றி தெரியும். அதுலேயே ஹீமோக்ளோபின் என்ற வேல்யூ என்னன்னு பார்த்து அவங்களாவே சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட ஏர்லியாகவே வராங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் டாக்டர்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஹீமோகிராம் இட் செல்ஃப் உங்களோட ரிப்போர்ட்லேயே இந்த MCV, MCH, MCHC இல்லைனா ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் இந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் அனீமியா இருக்குன்றதை எங்களால் அசஸ் பண்ண முடியுது. பேஸ்ட் ஆன் தட் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சு மேல்கொண்டு சில டெஸ்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் சம் மோஷன் டெஸ்ட் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ரெட்டிக் கவுண்ட், இந்த மாதிரி சில டெஸ்ட் நம்ம கேட்கலாம். அதை வச்சு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன மாதிரி அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கும் டாக்டர்? இப்போ நம்ம காமனாக பார்க்குறது நியூட்ரிஷனல் அனீமியா. இதுலேயே நம்ம மைல்டு, மாட்ரேட், சிவியர் அனீமியா எப்படி பார்ப்போம் அப்படின்னா, மைல்டு இஸ் டியூ டு டயட்ரி இன்சஃபிஷியன்சி. நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்காமல் இருக்கிறது தான் அதோட மெயின் ரீசன். ஸோ அயன் ரிச் ஃபுட்ன்றதை டயட்ரி கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா என்ன மேம், வாட் இஸ் அயன் ரிச் ஃபுட் அப்படின்னா, green leafy vegetables, all types of green leafy vegetables, ideally at least 3 times in a week நீங்கள் incorporate பண்ணீங்க அப்படின்னா your iron requirements are usually met. Others என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி, பீஸ், சிக் பீஸ் இந்த மாதிரி வகைகள், டேட்ஸ், ஆப்ரிகாட்ஸ் இதெல்லாமே வெஜிடேரியனில். நான் வெஜிடேரியனில் ஹையஸ்ட் சோர்ஸ் இஸ் யூஷுவலி சீன் வித் லிவர், சிக்கன் ஆர் மட்டன் லிவர், ரெட் மீட்டை நம்ம சொல்கிறோம், அண்ட் எக்ஸ் ஆர் குட் சோர்சஸ் ஆஃப் அயன். ஸோ இதுதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். செகண்ட், மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா யோர் டாக்டர் மைட் ப்ரிஸ்கிரைப் யூ சம் அயன் சப்ளிமெண்ட்ஸ். இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு ஃபியூ டிப்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வைட்டமின் சி ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன். ஸோ ஒரு வேளை நீங்கள் அயன் சப்ளிமெண்ட் எடுக்கிறதா இருந்தால் ட்ரை டேக்கிங் இட் அலாங் வித் சம் வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் லைக் சம் ஆரஞ்ச் ஜூஸ் ஆல்சோ. சேம் டைம் கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ், தட் இஸ் டீ, காஃபி இந்த மாதிரி இது கூட சேர்த்து எடுக்காதீங்க. இட் டஸ் நாட் கெட்ஸ் அப்சார்ப் தட் வெல். எதை கேப் விடுங்க, இல்லை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சில பேருக்கு இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ்னால கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இல்லைன்னா மோஷன் கொஞ்சம் கருப்பாக போகிறது இருக்கலாம். யூஸ்வலி தே ஆர் டாலரபிள் சைட் எஃபெக்ட்ஸ். அப்படி இல்லை ப்ளீஸ் அப்ரோச் யுவர் டாக்டர், தே வில் டெஃபினெட்லி கைட் த்ரூ தட். சிவியர் கேசஸ்க்கு வந்து நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனே ஏற்றியிருக்கோம் நிறைய பேருக்கு. சம்திங் டு ரிமெம்பர் இன் திஸ் இஸ், not all anemias are nutritional anemias, even though they're very common. Please get yourself evaluated. உங்களுக்கு symptoms இருக்கு, இல்லை அனிமியா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் go to a medical professional and get it evaluated. எதனால நம்மளுக்கு இருக்குன்னு பார்த்து தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக வீட்டிலே வந்து அயன் டேப்லெட் எடுப்பாங்க. அப்போ அது வந்து சரியான ஒரு கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறனால கொடுத்துருக்கலாம். அதுவே உங்களுக்கு காரணமாக கண்டிப்பாக இருக்காது. தேர் ஆர் லாட் ஆஃப் ரிஸ்க்ஸ் அசோசியேட்டட் வித் மெடிக்கேட்டிங் செல்ஃப். அயன் டேப்லெட் செல்ஃபாகவே எடுக்கிறது வந்து நிறைய ரிஸ்க்ஸோடு அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ நோ, செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள். இப்போ ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை எடுக்கிறது அப்படின்றது இயல்பில் நல்லது?
யூஸ்வலி சிம்டம்ஸ் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா டயட் சஃபிஷியண்ட்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். இயர்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக செக் பண்ணுறது இஸ் சம்திங் தட் இஸ் அட்வைசபிள். அனீமியா அப்படின்ற இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து சரி செய்ய முடியுமா டாக்டர்? அது பேஸ்ட் ஆன் த காஸ், எதனால நம்மளுக்கு அனீமியா வந்திருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இஃப் இட் இஸ் நியூட்ரிஷனல் காஸ், எஸ், ஃபியூ திங்ஸ் விச் ஐ ஹவ் மென்ஷன் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ கெட் cured. அண்ட் ஃபியூ ரீசன்ஸ் லைக் க்ரானிக் டிசீஸ்னால வருது, இல்லை சிலப்பட்ட கேன்சர்ஸ்னால வருதுன்னா அதோட ட்ரீட்மெண்ட் செஞ்சால் தான் நம்மளுக்கு எதுக்கு சரியாகும். இதில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய அனீமியா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ப்ரெக்னன்சி டைமில் அப்போ இன்னும் கூடுதலாக எவ்வளோ நம்ம கேர் எடுத்துக்கணும்? Any pregnant woman is usually evaluated by the gynecologist and is usually supplemented. ஏன்னா நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும்னு தெரியும் போது நம்ம யூஸ்வலாக சப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபோலிக் ஆசிட் இஸ் சப்ளிமெண்டட், அயன் இஸ் சப்ளிமெண்டட் யூஸ்வலி ஃப்ரம் த செகண்ட் ட்ரைமெஸ்டர். ஏன்னா இட் கேன் காஸ் சம் அமௌண்ட் ஆஃப் நாசியா ஆர் வாமிட்டிங். ஸோ அந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். செகண்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து நம்ம ப்ரெக்னன்சியில் ப்ரெக்னென்ட் உமனுக்கு நம்ம அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் வி ஆல்ரெடி நோ தட் தேர்ஸ் அன் இன்க்ரீஸ் டிமாண்ட், வி டூ சப்ளிமெண்ட் தெம் வித் அயன் சப்ளிமெண்ட்ஸ். அப்போது அனீமியா வந்தது அப்படின்னா ஒரு வேலை அதுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா we have other further measures such as IV iron corrections and also look into what other causes of anemia is there. அயன் டெஃபிஷியன்சி மட்டும்தான் இவ்வளோ குறைவாக இருக்கா, இல்லைனா வேறு ஏதாச்சும் கூட இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எனி அதர் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கம்மியாக இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். அனீமியானால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, இதை பற்றி எல்லாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உடம்புக்கு அயன் சத்தும் வைட்டமின் சத்துக்களும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பொது நல மருத்துவர் டாக்டர் பிரவலிகா நம்ம கூட இருக்காங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து இவ்வளோ பேரை பார்க்குறீங்க. இன்னைக்கு இந்த ஃபுட் ஸ்டைல் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து எந்த அளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க டயட்டை பொறுத்த வரைக்கும்? ஐ திங்க் வி ஆல் லீட் அ வெரி பிஸி லைஃப் ஸ்டைல். அதனாலேயே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. பேலன்ஸ்டு டயட்ன்றது சம்திங் தட் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் வேன்றதை நான் சொல்கிறேன். நிறைய ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால இந்த அனீமியான்றது ரொம்பவே காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆண்களுக்குமே இருக்கிறத பார்க்க முடியுதா? ஆண்களுக்கும் இருக்குது, பட் யூஸ்வலி ஹெம்பராய்ட்ஸ் இல்லை பைல்ஸ் இல்லை ஏதாச்சும் ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷனால ரொம்ப சிவியர் அனீமியாவில் வர்றாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டயட் இஸ் ஆல்சோ பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கம்பேர்ட் டு ஃபீமேல்ஸ் ஆர் மோர் என்றது சொல்லலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அனீமியா வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கலாம் மேடம். குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நீங்கள் பேலன்ஸ்டு டயட், தட் இஸ் அயன் ரிச் டயட் கொடுத்தாலே இட் வில் பி சஃபிஷியன்ட். ஃபார் சம் பீப்புள் நிறைய இந்த மில்க், கவுஸ் மில்க் நிறைய கொடுப்பாங்க. அட்வைஸ் டு லிமிட் டு அட்லீஸ்ட் 500 ml பர் டே. மார்னிங், மத்தியானம், நைட் ஒரு இது கொடுக்கறத விட 500 ml விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது நல்லது. பிகாஸ் இட் டஸ் ஹேவ் அ ரோல் இன் அயன் அப்சார்ப்ஷன். அண்ட் பீனட்ஸ், இந்த கடலை மிட்டாய், கடலை இந்த மாதிரி நிறைய சேர்த்து கொடுக்கறது நல்லது. இப்போ அனீமியா பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வந்து இருக்குது. பொதுவாகவே வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சியை வந்து பெரும்பாலும் செக் பண்ணுறது கிடையாது யாரும். அப்போது அதை எப்படி பார்க்குறீங்க? அது குறித்த விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வைட்டமின் டின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான், இட்ஸ் அ சன்லைட் வைட்டமின் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட் கெட்ஸ் சிந்தசைஸ், நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட். ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கேருந்து நம்மளுக்கு கிட்னி அண்ட் லிவர் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் 2 ஆர்கன்ஸ் அது வந்து ஒரு ஆக்டிவேட்டட் ஃபார்ம், தட் இஸ் நம்ம பாடி யூஸ் பண்ண முடியும் அந்த ஃபார்முக்கு வருது. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்? இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இட் இஸ் வெரி வெரி வைட்டல் ஃபார் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட் மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம போன்ஸில் இருக்கிற கால்சியம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ போன்ஸ் வந்து ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். 2 வந்து இட் வில் பூஸ்ட் அவர் இம்யூன் சிஸ்டம். 3 வந்து நேச்சுரலாகவே இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் நிறைய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 வந்து நம்ம பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் யுவர் நர்வஸ் சிஸ்டம். 4 வந்து குளுக்கோஸ் கண்ட்ரோல் ஹெல்ப் பண்ணுது, பிளட் சுகர் கண்ட்ரோல் ஹெல்ப் பண்ணுது த்ரூ சம் இன்சுலின் சிக்னலிங் பாத்வேஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆடட் பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் அதோட ஃபங்க்ஷன்ஸ். இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் வைட்டமின் டி. நான் ஆல்ரெடி சொன்னேன், இட் இஸ் த்ரூ சன்லைட். Then why is the deficiency அப்படின்னா, people are not getting exposed to adequate sunlight.
ஐதர் எக்ஸ்போஸ் ஆகிற டைம் இல்லை எக்ஸ்போஸ் ஆகிற டியூரேஷன் மேட்ச் ஆகலை. ப்ரிடாமினென்ட்லி தே ஸ்பெண்ட் மோர் டைம் இன்டோர்ஸ். ஈவன் சில்ட்ரன் டோன்ட் கோ அவுட்டோர்ஸ், விளையாடுறது கிடையாது சன்லைட்லேயே. அதர் ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணுறது வந்து க்ளோதிங் ஸ்டைல், ஸ்கின்னோட டோன். டார்க் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக மெலனின் இருக்கும், அது இருக்கும்போது கொஞ்சம் அப்சார்ப்ஷன் ஆல்டர் ஆகலாம். யூசேஜ் ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் ஆர் சன் பிளாக்ஸ் இதெல்லாமே ரொம்ப காமன் நம்ம பார்க்குறது. ஸோ இட் கேன் லீட் டு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. இது ரொம்பவே காமனாக நாங்கள் பார்க்குறது. ஆல்மோஸ்ட் ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா 76% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஆர் வைட்டமின் டி டெஃபிஷியன்ட். ஸோ அந்த அளவுக்கு இது சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ப்ராப்ளம். இப்போ வைட்டமின் டி குறைபாடுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் உடம்புல வரும்? ஜென்ரலைஸ் டயர்ட்னஸ், எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குது, இல்லை மசில் கிராம்ஸ் ஆகிட்டுருக்குன்றது காமன் கம்ப்ளைண்ட். செகண்ட் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த போன்ஸ் ஹெல்த். ஸோ இது நம்ம சில்ட்ரனில் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்துருச்சு அப்படின்னா தே ஹேவ் சாஃப்ட் போன்ஸ் ஆர் சம்திங் கால்ட் ரிக்கெட்ஸ். இதுவே நம்ம அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ மலேஷியான்னு சொல்கிறோம், இல்லைனா போன் பெயின்ஸ். இதுவே லேட்டராக போச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா வீக் போன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மூட் சேஞ்சஸ், தே ஹேவ் லாட் ஆஃப் மூட் சேஞ்சஸ், டிப்ரெஷன், கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட் தே ஆர் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான வைட்டமின் குறைபாடுகளை மருந்து மாத்திரைகள் வச்சு சரி செய்ய முடியுமா? டெஃபினட்டாக நம்ம வைட்டமின் டி லெவல்ஸ் பிளட்லேயே செக் பண்ணிக்கலாம், விச் இஸ் அவைலபிள் இன் அவர் ஓன் ஹாஸ்பிட்டல். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் அது எவ்வளோ சிவியாரிட்டின்னு பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். மைல்டு வந்து நம்ம we counsel them to go ahead for adequate sunlight exposure. Sunlight is not the only source. There are dietary sources of vitamin D. அது என்னன்னு கேட்டிங்கன்னா fatty fish like salmon, இல்லைனா certain types of mushrooms. And இப்போ there is fortified daily cereals or milk itself with vitamin D. So these are some sources, dietary sources ன்னு சொல்லலாம். Your doctor might prescribe you vitamin D supplements in form of sachets or tablets if it is severe. One small thing you can remember if you are taking vitamin D is always take it along with your food. ஏன்னா வைட்டமின் டி என்றது ஒரு ஃபேட் சால்யூபிளான ஒரு விட்டமின். ஸோ இட் கெட்ஸ் அப்சார்ப் பெட்டர் when you take it along with food. இப்போ ஒருவேளை இந்த மாதிரியான வைட்டமின் டெஃபிஷியன்சி நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும்? இந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாக போகலாம். ஆஸ் ஐ மென்ஷன் தே மைட் கீப் ஃபாலிங் ஃபார் இன்க்ரீஸ் ரிஸ்க். இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரலாம். பார்த்தீங்கன்னா தி சிம்பிள் திங்ஸ் லைக் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அதை கரெக்ஷன் பண்ணாலே யூ கேன் அவாய்ட். போன் டிஃபார்மிட்டிஸ் கேன் பி அவாய்டட். போன் பெயின்ஸ், அடிக்கடி முட்டி வலி, கை வலி, கால் வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல் தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் பி அவாய்ட். இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வைட்டமின்லாம் அவங்களுக்கு போதுமான அளவாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அவசியம்? கண்டிப்பாக அவசியங்க. இஃப் தேர் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்டூ இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், குழந்தை வெளிலே விளையாடல, நாட் எக்ஸ்போஸ் டு சன்லைட், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க ஆர் எனி திங் லைக் தட், you can definitely check your vitamin D levels regularly and make sure that they are on the right level. டாக்டர், விட்டமின் டி இல்லாமல் வேறு என்ன மாதிரியான வைட்டமின் குறைபாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடும்? வைட்டமின் B12 டெஃபிஷியன்சின்றது காமனாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆஸ் ஐவ் மென்ஷன், இந்த B12 டெஃபிஷியன்சி வந்து ரொம்பவே காமன் அமாங் ஹிந்துஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ப்ரிடாமினென்ட்லி வெஜிடேரியன்ஸ். இல்லை நிறைய பேர் இப்போ வீகன் ஃபுட், தே டோன்ட் டேக் ஈவன் மில்க் ஆர் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு இது B12 டெஃபிஷியன்சின்றது ரொம்பவே காமன். மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அனிமியாவாக ப்ரெசென்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். டிங்லிங் சென்சேஷன் ஆஃப் தி நர்வ், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து வைட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கப்படும் ட்ரீட்மெண்ட்டாக. இல்லை ரொம்ப சிவியராக கம்மியாக இருக்குது அப்படின்னா we also give injectable forms of vitamin B12 which are to be taken at a regular course over a 6-week period சொல்லுவோம். இந்த மாதிரியான வெஜிடேரியன்ஸ் நீங்கள் சொன்னீங்களா, அவங்க சப்ளிமெண்ட்டாக வேறு என்ன எடுத்துக்கலாம் ஃபுட்டில்? Usually they are not quite rich in vegan or vegetarian, but almonds are a good source of vitamin B12. டாக்டர், ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ஒரு டயட் அப்படின்றது எந்தளவு முக்கியம்? இன்றைக்கி இருக்கிற பிஸி லைஃப் ஸ்டைலில் பீப்புள் ஆஃப்டன் ஃபர்கெட் டு டேக் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் போத் எக்ஸசைஸ் அண்ட் டயட். எக்ஸசைஸ்ன்றது அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 minutes 5 times in a week பண்ணால் கூட இட் இஸ் சஃபிஷியன்ட். வாக்கிங், யங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஐ டு நாட் அட்வைஸ் வாக்கிங். தே கேன் பிளே அ ஸ்போர்ட் ஆஃப் தேர் சாய்ஸ், cricket, badminton, that keeps your mood refreshed, also counts in as an exercise. Diet அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு balanced diet, it should include all carbohydrates, proteins and good fats. நிறைய பேர் வெறும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைனா வெறும் இந்த கீட்டோ டயட்னு வெறும் ஃபேட்ஸ் மட்டும் எடுக்கிறது is something that I would not advise. Have a balanced diet
1 serving of rice and 2 servings of your vegetables. இந்த மாதிரி ஒரு very good diet follow பண்ணீங்க அப்படின்னா it keeps you full, it keeps you energetic, it's going to keep you in great shape. So all of these are benefits of following a very balanced diet. நிச்சயமாக இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். Thank you very much.